அப்போ குற்றவாளி வேற எங்கேயும் இல்லை, நீங்கள் தான். அதனால தான் நீங்கள் உச்சநீதிமன்றம் போய் தடையை வாங்கிக்கிறீங்க. ஒத்துக்கிறீங்களா? அதை மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? 4 மாதம் தான் பொறுத்துருங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் ஆட்சி மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாகும். அப்பொழுது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மட்டுமல்ல, கோவை மாணவி கற்பழிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த 3 முக்கிய குற்றவாளிகளின் முகத்தையும் காண்பிக்கப்படும். நான் கேட்கிறேன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த குற்றவாளியை முழு உருவ படத்தை காட்டினீங்கல்ல, ஏன் இந்த மாணவி கற்பழிப்பு சம்பவத்தில் அந்த 3 அயோக்கியர்களை நீங்கள் காட்டவில்லை? 3 பேரா 4 பேரா? அப்ப நீங்க எதையும் மறைக்கிறீங்க. சரி, இந்த 3 பேரை இயக்குனது பெரிய அரசியல் தலைவர் உங்க கட்சிக்காரனா? அதனால தான் மறைக்கிறீங்களா? இதெல்லாம் கேள்வி எழுதுல்ல. அப்ப முக்கியமான உங்க கட்சி பிரமுகர் தான் இங்க அந்த கற்பழிப்பு சம்பவத்தை நடத்தினானா? அந்த 3 பேரும் பகடக்காயா? ஆகையால அவங்க முகத்தை காட்டக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களா? என்ன என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நேற்றைய தினம் பள்ளி மாணவி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்ற செய்தி கேட்டதும் உடனடியாக அந்த பையன் படத்தை போட்டு வெளியில அடையாளப்படுத்துறீங்க. பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி குடும்பம் காவல் நிலையத்தை போய் முற்றுகையிட்டு அந்த குற்றவாளி என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லுது. நீங்க கதவை சாத்திட்டீங்க, காவல்துறையை வச்சு மடக்குறீங்க. சரிங்களா? அதற்கான உரிமையை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.